இதை வந்து சர்வ் பண்ணுவோம். பாருங்க ஸ்டீம் ஆயிட்டு நல்லா பாருங்க, நல்ல இவ்வளோ போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜி ஃபேமிலி. நான் இப்போ அவகோடா, ப்ரோக்கோலி, கேரட் வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறேன். வாங்க அந்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக உள்ளது. இந்த பாருங்க, இதுதான் அவகோடா, இது பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரோக்கோலி, நான் இவ்வளோ எடுத்தால் போதும். அப்புறம் வந்து இந்த கேரட்டில் வந்து ஒரு பாதி கேரட் எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து பாருங்க, காஞ்ச மிளகா ஒரு 4, பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம வந்து தாளிக்கும் போது இந்த பொரியல் தாளிக்கிறதுக்கு கடுகு வேணும், உளுந்தம்பருப்பு வேணும். உளுந்தம்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி கொஞ்சம் லைட்டாக போடுங்க. அப்புறம் இதுக்கு ஸ்பெஷலாக உள்ளது வந்து என்னதுன்னா வால்நட்டு. வால்நட்டில் வந்து ஒமேகா 3 இருக்குது, வைட்டமின் ஏ இருக்குது, ரொம்ப நல்லது வால்நட்டு. அதனால நீங்கள் வந்து டெய்லி வந்து வால்நட்டு வந்து ஒரு 3 to 5 வால்நட்டு டெய்லி நம்ம கன்சியூம் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம நார்மலாக நம்ம வந்து கேரட்டு, பீன்ஸ் பொரியல், முட்டைகோஸ் பொரியல் இதெல்லாம் செய்யும் போது எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அல்லது ஏதாவது எண்ணெய் ஊற்றி செய்வோம். இந்த இந்த பொரியல் செய்கிறதுக்கு நம்ம வந்து நெய் ஊற்ற போகிறோம். நெய் வந்து நல்ல குட் கொலஸ்ட்ரால், குட் ஃபேட் தான் இருக்குது. அதனால நீங்கள் வந்து இது நெய் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து மேலே வந்து கார்னிஷிங்க்கு வந்து நம்ம ஆலிவ் ஆயில் வந்து நீங்கள் வந்து இது எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில், இது வந்து மேலே வந்து ஊற்றுனா போதும். இதை வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ண வேண்டாம். கேரட்டையும் நான் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், இந்த ஸ்டீமரில் வச்சு நான் வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். ஆவியில் வேக வைக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் வந்து பாயில் வாட்டரில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு வடிகட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் இப்போ செய்ய போகிறது வந்து இது நம்ம தண்ணியில் ஊற்றும் போது எப்படியும் அந்த சத்தெல்லாம் போயிடும். அதனால நம்ம வந்து ஸ்டீம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க நான் அதை வந்து கட் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். கேரட்டில் உள்ள ஸ்கின்னை பீல் பண்ணிக்கோங்க. பீல் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி போடுங்க. வந்து இந்த ப்ரோக்கோலியை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு கல் அல்லது மற்ற ஏதாவது வச்சுட்டு இப்படி வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்போது நீங்கள் வந்து பொரியல் செய்து சாப்பிடும் போது நல்ல ஈஸியாக இருக்கும். கேரட்டை போட்டுக்கிடுவோம். இந்த சைஸில் கட் பண்ணுங்கள். பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த ப்ரோக்கோலியையும் இதில் போட்டுருங்க. இப்போ இது ஸ்டீம் ஆகட்டும். இப்போ அதுக்கு இடையில நம்ம இந்த அவகோடாவை கட் பண்ணி வச்சுக்கிடலாம். இதை நான் வந்து கட் பண்ணிட்டேன். நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக எடுக்கிறதா இருந்தால் லேசாக நீங்கள் கீறிட்டு எடுக்கும்போது அது வந்துடும். நான் கொஞ்சம் வேகமாக அமுக்கினதுனால இது உடஞ்சிட்டு. நீங்கள் வந்து அந்த அவகோடாவை வந்து முளைக்க வச்சிங்கன்னா நல்ல பெரிய ட்ரீ ஆகும். நான் கூட ஊருக்கு போகும்போது அவகோடா சீடு கொண்டு போகலான் இருக்கேன், ஊரில் தோட்டத்தில் கொண்டு வைக்கலான்னு. அப்படி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அவகோடா சீடு இங்கே போட்டு அது முளைச்சதுக்கப்புறம் அந்த ட்ரீயை வந்து நல்லா பேக் பண்ணி ஊரில் கொண்டு போய் இப்போ பெரிய மரமாக இருக்குது. நம்ம ஈஸியாகவும் வச்சுக்கிடலாம், வளரவும் செய்யும். ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த அவகோடாவை கட் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து க்யூப் சைஸாக க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். மிளகா இருக்குல்ல, 3 பச்சை மிளகாவையும் நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீளமாக கட் பண்ணி போடுங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதனால் நாங்கள் வந்து சின்னதாக கட் பண்ண போகிறேன். அவகோடாவை நான் வந்து க்யூப் சைஸில் கட் பண்ணிட்டேன். நம்ம இந்த அவகோடா, ப்ரோக்கோலி, கேரட் வச்சு செய்கிற அந்த பொரியலுக்கு தேங்காயும் போட போகிறதில்ல, அதே மாதிரி வெங்காயமும் போட வேண்டாம். சும்மா நம்ம நெய் ஊற்றி இந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகாலாம் போட்டு வதக்கிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு 70% வந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நீங்கள் இந்த டிஷ்ஷு. இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க,
நல்ல ஹெல்த்தி, ரொம்ப ஹெல்த்தி இது. சாப்பிடலாம். அதே மாதிரி சுகர், பிபி இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த அவகோடா, வால்நட்டு, அப்புறம் வந்து ப்ரோக்கோலி வந்து கேன்சரே ப்ரிவெண்ட் பண்ணுங்கிறாங்க. அது வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு வந்து ப்ரோக்கோலி தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ப்ரோக்கோலி வந்து உங்களுக்கு எப்பப்பெல்லாம் அவைலபிலிட்டி கிடைக்குதோ, உங்களுக்கு நல்ல எப்போவுமே நீங்கள் சாப்பிடலாம். இங்கெல்லாம் வந்து மாலில் எப்போவுமே ப்ரோக்கோலி இருக்கும். இங்கே அரப்ஸ் வந்து அவங்க நிறைய வாங்குவாங்க. இது ப்ரோக்கோலி, அதே மாதிரி லெட்டூஸு, இந்த மாதிரி லீவ்ஸ்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. இந்த நாங்களும் மேக்ஸிமம் வாங்கிடுவோம் மாலுக்கு போனால். நீங்கள் வந்து இதே மாதிரி ஊர்லேயும் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது. பாடியில் இன்ஃப்ளமேஷன் வேறு எது ப்ராப்ளம் இருந்தால் கூட அதை வந்து ரெடியூஸ் பண்ணுமா இந்த ப்ரோக்கோலி, அவகோடா. அதனால வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கிடைக்கிற நேரம் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். அல்லது நீங்கள் அவகோடா ஜூஸு அது மாதிரியும் சாப்பிடலாம். அதை விட வந்து நீங்கள் இந்த பொரியல் வந்து வேறு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வெறும் சலாடாக சாப்பிட்றத விட இந்த இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சுங்க. ஸ்டீம் ஆகிட்டு நல்லா வருங்க, நல்ல இவ்வளோ போதும். மாற்றி வச்சுக்கலாம். இந்த பாருங்க சூப்பராக வந்துட்டு நம்ம போட்டு கொதிக்க வைக்கும் போது நமக்கு அதில் உள்ள எல்லா நியூட்ரியன்ட்டும் எல்லாம் போகாது இருந்தாலும் போயிடும் அந்த தண்ணியில். இப்படி நம்ம ஸ்டீம் பண்ணும் போது நமக்கு வந்து எல்லாமே 90% கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீங்களும் அதே மாதிரி ஸ்டீம் பண்ணி செய்யுங்க. எந்த இதுவுமே வந்து ஸ்டீம் பண்ணி செய்கிறது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இந்த பொரியலுக்கு பாத்திரத்தை வச்சு பேன் வச்சுட்டோம். பேன் வச்சு அது கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இது செய்யலாம். இப்போ வந்து நான் உளுந்து இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன்ல, இவ்வளோ வேண்டாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுவேன். இது அதை விட கூட இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பாருங்க, 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த உளுந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா, உளுந்தில் வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. அதனால உளுந்து வந்து நீங்கள் கண்டிப்பாக சேருங்க, ரொம்ப நல்லது உளுந்து. சூடாயிட்டு நம்ம வந்து கடுகு போட்டு, கடுகு பொரியும் போது நல்ல ஒரு மனம் சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம காஞ்ச மிளகாய் ஒரு 4, உளுந்தம்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லது தான். நீங்கள் அதை சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். அதே சமயம் வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிறையவே நீங்கள் போட்டுருங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த பச்சை மிளகையும் போட்டுக்கிடுவேன். ப்ரோக்கோலியில் நல்ல ஃபைபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால வந்து ப்ரோக்கோலி ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஹார்ட் பேஷண்ட்டு ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும், நமக்கு கொலஸ்ட்ரால் கம்மியாகணும், பிபி கம்மியாகணும், அதுமாரி சுகர் கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாத்துக்குமே இந்த அவகோடா, ப்ரோக்கோலி எல்லாம் ரொம்ப நல்லது. கொஞ்சம் போட்டால் போதும். ஸ்டீம் பண்ண இந்த ப்ரோக்கோலியும் கேரட்டையும் நம்ம போட்டு வதக்கிக்கிடலாம். இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். அதனால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து அந்த ஸ்மெல்லும், அந்த பச்சை மிளகாவோட ஸ்மெல்லும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக நீங்கள் வேக வச்சா போதும். இந்த இதெல்லாமே இந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணாகணும், அவ்வளோதான். அந்த பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த டிஷ்ஷு. அவகோடாவை போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்மாஷ்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டால் போதும். ஏன்னா அதே வந்து நல்ல சாஃப்டாக உள்ள ஃப்ரூட் தான். இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 6 வால்நட் எடுத்திருக்கேன். இதை அப்படியே உடைச்சி அப்படியே மேலே போட்டுற வேண்டியதுதான். இது பாருங்கள், வால்நட்டை உடைச்சி போட்டுட்டேன். வேறு பிளேட்டில் வந்து இதை வந்து சர்வ் பண்ணுவோம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம், ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆலிவ் ஆயில் மேலே வந்து ஊற்ற போகிறோம். ரொம்ப இல்லை, ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. ஊற்றிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த பொரியல் நல்லா
ஆறிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்தாச்சு. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலை இப்படி கார்னிஷ் பண்ணிடுங்க. இருக்கிற இந்த ஹெல்த்தியான பொரியலை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. உளுந்தம்பருப்பு, அப்புறம் வந்து அவக்கோடா, அந்த வால்நட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.